உள்நாட்டு விவகாரத்தில் தலையிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அமெரிக்காவுக்கு சீனா எச்சரிக்கை விடுத்துள்ளது. சீனாவை கோபப்படுத்தும் அளவு அமெரிக்கா என்ன செய்தது என்பது குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம். இமயமலை பகுதியில் அமைந்துள்ள திபெத் பல நூறு ஆண்டுகளாக தனி நாடாகவே செயல்பட்டு வந்தது. ஆனால் 1950ஆம் ஆண்டு திபெத் மீது படையெடுத்த சீனா 1959ஆம் ஆண்டு அந்த பகுதியை தனது நாட்டோடு இணைத்தது. இதற்கு முன்னொரு காலத்தில் திபெத் சீனாவின் ஒரு பகுதியாக இருந்ததாக சீனா காரணம் கூறியது. இதைத் தொடர்ந்து திபெத்தின் தலைவராக இருந்த தலாய் லாமா சீனாவின் ஆதிக்கத்தை எதிர்த்து இந்தியாவுக்கு வந்த நிலையில் இந்தியா அவருக்கு தற்போது வரை ஆதரவு அளித்து வருகிறது. சீனாவின் ஆதிக்கத்துக்கு எதிராக திபெத் மக்கள் தற்போது வரை பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதனிடையே திபெத்தியர்கள் தங்கள் கலாச்சாரத்தை பாதுகாத்துக் கொள்ளும் விருப்பத்தை ஆதரிப்பதாகவும் தலாய் லாமாவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துமாறும் சீனாவுக்கு அமெரிக்கா அழைப்பு விடுத்து அறிக்கை வெளியிட்டது. இந்த நிலையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் அமெரிக்காவின் அறிக்கை குறித்த கேள்விக்கு சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மாவோ நிங் திபெத் தொடர்பான விவகாரங்கள் முற்றிலும் சீனாவின் உள்நாட்டு விவகாரங்கள், இதில் தலையிட எந்த நாட்டிற்கும் உரிமை இல்லை என்றும் கூறியுள்ளார். மேலும் தொடர்ந்து அமெரிக்கா இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் சீனாவின் பதிலடியும் கடுமையாக இருக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.